தலைமுடி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும். டேண்ட்ராஃப், தலைமுடி உதிர்தல், இளநரை, புழுவெட்டு, சொட்டை, வழுக்கை. இளநரை வருது, டேண்ட்ரஃப் இருக்குது, புழுவெட்டு இருக்குது, வழுக்கை விழுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்மளோட தலைமுடியில் இருந்துகிட்டே இருக்குங்க. சொல்லப்போனால் வாட்டர் ஃபால்ஸை விட ஹேர் ஃபால் தான் அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு அழகு சேர்க்கிறது அவங்க தலையில் இருக்க முடிதாங்க. அதனால தான் அதை முடின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கிரீடத்துக்கு ஈக்குவலுங்க. இந்த முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு அந்த ஆயில், இந்த ஆயில், இந்த ஷாம்பு, அந்த ஷாம்புன்னு எல்லாமே வாங்கி போட்டு எதுவுமே ஒரு தீர்வை தர மாட்டேங்குது. இது பத்தாதுன்னு மற்றவங்க சொல்கிற ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே நம்ம பண்ணி பார்த்தோம், அதுவும் சுத்தமாக எந்த தீர்வுமே தர மாட்டேங்குது. அப்போ முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்னதான் தீர்வு, என்னதான் இதுக்கு சொல்யூஷன்? விளக்கமாக சொல்கிறாங்க ஜெயம் மருத்துவமனை டாக்டர். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், ஜெயம் மருத்துவமனை டாக்டர் ஹாஜிப்பா பேசுகிறேன். இன்றைக்கி தலைமுடி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும். டேண்ட்ராஃப், தலைமுடி உதிர்தல், இளநரை, புழுவெட்டு, சொட்டை, வழுக்கை, இப்படி பலவிதமான தலைமுடி சம்மந்தப்பட்ட வியாதியினால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவு அழகாக ஒரு மனிதன் இருந்தாலும் அவனுக்கு அழகு கொடுக்கறது இந்த தலைமுடி தான். ஒரு மனிதன் எவ்வளோ அழகாக இருந்தாலும் தலைமுடி இல்லை அப்படின்னா அவனுடைய அழகு அழகாகவே இருக்காது. இதனால தான் முடின்னு பேர் வச்சுருக்காங்க. முடி அப்படின்னா கிரீடம், ஒரு அர்த்தம் கிரீடம். தலைமுடி அப்படிங்கிறது தலைக்கு ஒரு கிரீடம் மாதிரி. அப்போ இந்த தலைமுடிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதுக்காக பல சிரமப்பட்டு முயற்சி எடுத்து என்னென்னமோ பண்ணுறாங்க. எவ்வளவோ ஹேர் ஆயில் மாறி 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 வாங்கி போடுறாங்க. எவ்வளவு மருந்துகள் எவ்வளோ இது பண்ணினாலும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், திரும்ப பழைய மாதிரி முடி உதிர்தல், சொட்டை, வழுக்கை, புழுவெட்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நிரந்தரமான தீர்வு என்ன? அதுக்கு பொதுவாக இந்த தலைமுடி பிரச்சனைகள் ஏன் வருது? 4 வகையான காரணங்கள்னால இந்த தலைமுடி பிரச்சனை ஏற்படுது. ஒன்றாவது, அதிகமான பித்த நீர் உடம்புல இருந்தது அப்படின்னாலும் வாத பித்த சிலேத்மன்னு சொல்கிற அந்த பித்தம் அதிகரிக்கிறதுனால தலைமுடி பிரச்சனை ஏற்படும். ரெண்டாவது, அதிகமான உஷ்ணம் உடம்புல இருக்கிறதுனால அந்த ஹீட்டுனால அந்த உஷ்ணம் அதிகரித்து அந்த மேகசூடுன்னு சொல்லுவாங்க, அதனால் தலைமுடி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். மூணாவது, இரத்த குறைபாடு, வைட்டமின் சத்து குறைபாட்டுனால தலைமுடி பிரச்சனைகள், தலைமுடி உதிர்தல் ஏற்படும். நான்காவது, ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிற மேக வியாதினாலேயோ அல்லது ஃபங்கஸ்னாலேயோ அலர்ஜினாலேயோ அந்த தலைமுடி பிரச்சனை ஏற்படும். ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வெறும் ஹேர் ஆயிலை மட்டும் மாறி மாறி போடுறதுனால எதாவது குணமளிக்குமா? கண்டிப்பாக குணமளிக்காது. இருக்கிற முடியும் சேர்ந்து கொட்டிடும். வாட்டர் ஃபால்ஸை விட இந்த ஹேர் ஃபால்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதுக்காகத்தான் அதிக முயற்சி எடுத்து பார்க்குறாங்க, முடிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன? முழுமையாக சொல்கிறேன், கேளுங்க, விவரமாக கேளுங்க. ஒன்றாவது, லிவர் பாதிப்படைந்து லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா பித்த நீர் அதிகரித்து அந்த பித்த நீர் ரத்தம்லாம் கலந்து அதை முடியை பாதிக்குது. இப்போ பித்தம், அதிகமான பித்தத்தினால ஒரு ப்ராப்ளம் தலைமுடியில் வருது அப்படின்னா தலைமுடி அதிகமான பித்தத்தினால தலைமுடி வேர்கள் வலுவிழந்து போயிடும், முடி செம்மட்ட நிறமாயிரும், கொத்து கொத்தாக முடி உதிரும், கொஞ்ச நாள் கழித்து இளநரின்னு சொல்கிற முடி ஃபுல்லாக வெள்ளையாயிரும். இது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய ஹேர் ப்ராப்ளம். ரெண்டாவது, முத்தோசங்களின் வேறுபாட்டினால், வாத பித்த சிலேத்மம் சொல்கிற இந்த முத்தோசங்களின் வேறுபாட்டினால் உடம்பில் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு அந்த உஷ்ணத்தினுடைய பாதிப்பினால் தலைமுடி பாதித்து தலைமுடி காஞ்சு வறண்டு கொத்து கொத்தாக விழுந்துடும். இப்போ என்னென்னா இளநரை ஏற்படும். முடி ஒரு பொலிவு இல்லாமல், ஒரு தேஜஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு பஞ்சு மாதிரி ஆயிரும். முடி கலர் நிறம் மாறிடும். இளநரை ஏற்பட்டு இளமையிலேயே முதுமையான தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். மூணாவது, இரத்த குறைவு, இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவு, வைட்டமின்ஸ் குறைவு, இந்த மாதிரி சத்து குறைபாட்டினால் முடி உதிர்தல் ஏற்படும். சீவனாங்கன்னா பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாக விழுந்துடும். அவ்வளோ முடி கொட்டும். இப்படி முடி கொட்டி கொட்டி என்னென்னா கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா முடி அடர்த்தி குறைஞ்சிரும், முடி வளர்ச்சியும் குறைஞ்சிரும். கொஞ்ச நாள் கழித்து முடி சொட்டை சொட்டையாக கேப்பாக பார்க்குறக்க ரொம்ப ஒரு ஆகுவேடாக ஆகிற அளவுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கு கூந்தல் இடுப்பு வரைக்கும் இருந்தது, ஆனால் இன்றைக்கி எலிவால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். நான்காவது, ஃபங்கஸ், மேகவியாதி, கிருமிகள், இதனுடைய பாதிப்பினால் முடி பாதிப்படைந்து இளநரை, டேண்ட்ராஃபு, புழுவெட்டு, சொட்டை, வழுக்கை, இந்த மாதிரி பலவிதமான கோளாறுகளை ஏற்படுத்தும். இதுக்கு சரியான முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இதை கட்டுப்படுத்திடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழுவெட்டு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா வட்ட வட்டமாக அங்கங்கே சொட்டையாக தலையில் ஆயிரும். தாடி, மீசை, தலை எல்லாமே அந்த சொட்டையாகி
கடைசியில் முழுமையாக வழுக்கை நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இத்தனை பிரச்சனை இந்த தலைமுடியில் இருக்குது. இத்தனை காரணங்கள்னால இந்த தலைமுடி பிரச்சனை ஏற்படுது. இதை விட்டுட்டு நம்ம ஹேர் ஆயில்ஸ் மட்டும் மாறி 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 இந்த ஹேர் ஆயில்ஸ் கொஞ்ச நாள் போடுவாங்க, வேறு கொஞ்ச நாள் போடுவாங்க, இல்லை சொந்தமாக கொஞ்சம் யாராவது சொல்கிறத கேட்டு அவங்க தயார் பண்ணி போடுவாங்க. எத்தனை மருத்துவ முறைகள் அவங்க கையாண்டாலும் இந்த முடி உதிர்தல் நிற்காமல் போயிட்டே இருக்கும். இப்போ இது நிரந்தரமாக குணமாகணும் அப்படின்னா இந்த 4 காரணம் சொன்ன பாருங்கள், இந்த 4 காரணத்தினால என்ன காரணங்கள்னால உங்களுக்கு இந்த தலைமுடி உதிர்தல் ஏற்படுது, அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்குண்டான மருத்துவ முறைகள் கையாளும் போது எத்தகைய தலைமுடி பிரச்சனையாக இருந்தாலும் முழுமையான தீர்வு கிடைக்கும். எனவே உங்களுக்கு இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனை, இளநரையா, சொட்டை, வழுக்கை, புழுவெட்டு, டேண்ட்ரஃப் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. பலரிடம் ஜெயம் மருத்துவமனைக்கு வாங்க. நன்கு பரிசோதித்து என்ன ப்ராப்ளம், அதுக்குண்டான சரியான மருத்துவ முறையை நாங்கள் அளித்து உங்களுடைய ஹேர் ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் க்யூர் பண்ணி கொடுக்குறோம். பலரிடம் ஜெயம் மருத்துவமனை வாங்க. தலைமுடி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுங்கள். நன்றி, வணக்கம். என்னங்க டாக்டர் சொன்னது கேட்டிங்களா? இது இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு. தலைமுடி பிரச்சனையில் இத்தனை ப்ராப்ளம் இருக்கா? இது தெரியாமல் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்ன்னு வாங்கி நம்ம போட்டு நம்ம முடியை நம்மளே கெடுத்துட்டு இருந்திருக்கோமே. உங்களுக்கும் இந்த மாதிரி முடி கொட்டுறது, இளநரை, வழுக்கை, புழுவெட்டு போன்ற பிரச்சனைகள் இருக்கா? கவலையே படாதீங்க. உடனே கிளம்பி நம்மளோட ஜெயம் மருத்துவமனைக்கு வாங்க. எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக கொடுக்குறாங்க. ஸோ இனி உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் பற்றின கவலையே வேண்டாங்க. நம்ம ஜெயம் மருத்துவமனைக்கு வாங்க. நம்ம ஜெயம் மருத்துவமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம்ல தாங்க அமைஞ்சிருக்கு. வரவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டு வாங்க.